ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது. சரி வாங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். வாவ், ஒரு புது எமௌண்ட்டுங்க. இந்த கன்னெல்லாம் ஏங்க இப்படி ஒன்றே ஒன்று தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம வந்து இந்த போட்டு வச்சுக்கிட்டா பார்க்க எனக்கு என்ன நல்லா இருக்குது. அந்த இது முட்டி போட்ட மாதிரி இந்த போஸ்டும் நல்லா இருக்குது. இது இருக்கட்டும், ஒரு ஆச்சரியத்தில் அப்படியே முட்டி போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன கண்ணு வச்சுக்கலாம் எனக்கே சரியாக தெரியல. என்ன கண்ணு வச்சுக்கிறோம் அப்படியே மாற்றி மாற்றி பார்ப்போம். குட்டிக்கார மாதிரி சரியாகும். இந்த கண்ணு நல்லா பண்ண நல்லா இருக்கும். இந்த கண்ணு நல்லா பண்ணுவோம். இது நல்லா கொடுத்துட்டு கேம்ஸில் எப்படா என்கிட்ட இவ்வளோ ஆட்டோ வரணும் வந்து மெடிக்கல் கேட்டேன். அது வேறு எதுவும் நான் வந்து நிறைய ஆடை பார்த்தேன். ஆடை பார்த்து போட்டு வச்சுக்கலாம். சரி வாங்க எந்த குரூப் தெரியல. ஒரு குரூப் எடுத்து இந்த குரூப்பும் வரல. அடா டேய் எந்த குரூப்பும் வர மாதிரி நம்ம இதை கம்மியாகிற பேரில் போய் குரூப்பில் ஜாயின் ஆகும். இப்போ இது மட்டும் ஒருத்தனை விடாமல் எல்லாத்தையும் அடிக்கலாம். இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில. சும்மா போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் அடித்து பார்த்தா தான் மாட்டுவாங்க. இங்கே இருக்கிறாங்களா இல்லைங்க, ஒருத்தனும் இல்லை. எந்த பாட்டு பசங்க எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னே தெரில. சரி வாங்க, நல்லா அலைய விட்றாங்க, அது மட்டும் தெரியுது எனக்கு. இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். எங்கே இருக்கிறாங்கன்னு தான் சரியாக தெரில. சவுண்டு மட்டும் கேட்குது. அப்பா இந்த வந்துட்டாங்க ஒருத்தன். பாட்டு விளாட்றான் பார்த்தீங்களா? எங்கங்க அவன்? அதோ அங்கே மேலே ஏறுறான். ஐயோ நம்ம கீழே இறங்கிட்டோம். எப்படி இருந்தாலும் இந்த சைடு தான் வரணும். அவ்வளோதான். என்னங்க ஒருத்தனுக்காக நான் அவ்வளோ லைஃப்பை கொடுத்தேன். ஒரு லைஃப் போயிடுச்சுங்க ஒரே ஒருத்தன் அடிக்க. சரி விடுங்க, நம்ம இப்போ எங்கே போகிறது? இந்த மேலே ஏறி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு பெரிய என்னங்க அது பேர் எது சொல்லுவாங்களே, இதுவாக மாறிடும். அப்போ தான் நமக்கு டைம் நிறைய இருக்கும். யாருங்க இவன் நம்மள மாதிரி பண்ணுறான்? சரி ஓகே, அவனை விட்டோம். அவனு இந்த சைடு தான் இருக்கிறான். அவனுக்கு பாட்டு சீக்கிரம் வந்துடும். ஏன்னா அவன் அந்த மாறுறதுக்குள்ளேயே, அதாவது எப்படி சொல்கிறது, டைமிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே அவன் மாறிட்டான். நம்ம கரெக்டாக முடித்தோம். சரி ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இன்றைக்கி நம்ம டெத் பார்க் 1 லைவ் போடுவோம் மக்களே. இப்போ லைவ் நேற்று மழை பெஞ்சதுனால எனக்கு லைவ் வரல. அதாவது எப்படின்னா மேடி மலை போனால் கொஞ்சம் நெட்வொர்க் கரெக்டாக இருக்குமா, அதனால தான். ஐயோ பாட்டு பையன் இங்கே ஒருத்தருக்குறாங்க. எப்போ ஜஸ்ட்டு நான் மாட்டில் இன்னும் வேறு எனக்கு வேறு பாட்டு வரப்போகுது. பேசும்போது தான் பாட்டு வருமாடா. சரி ஓகே, நம்ம இங்கேயே இருப்போம். யாரோ வராங்களா? ஐயோ வந்துட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணுவாங்க. ஐயோ சே டே மாறு ஏங்க எனக்கு திடீர்னு மாறுறதுல தாங்க நான் அவுட் ஆகிடுறேன். சே அவுட் ஆகிட்டேன். சரி ஓகே, மற்றவங்க பண்ணுறதுலாம் நம்ம ஸ்பேன் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ரீஸ்பான் இருக்குது, ஆனால் கொடுப்போமா வேணாவா தான் எனக்கும் ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. சரி வாங்க. சொல்லியிருந்தேன்ல டெத் பார்க்கு. டெத் பார்க் போடுவேன். மேடி மலை இல்லைன்னா மேடி மலை போனால் நல்லா இதுவும் இருக்குங்க. அதுனா சொல்லுங்க, நெட் கனெக்ஷன் இருக்கும். மழை பெஞ்சனால விடவே இல்லாமல் அதுதான் சரியாக போட வரல. இல்லைன்னா நானே போட்டிருப்பேன். ஹைட் ஆன்லைன் இது வரைக்கும் நான் வீடியோவாக போட்டது இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோவாக போடுறேன். இது வரைக்கும் நான் ஹைட் ஆன்லைன்லாம் போட்டதே இல்லைங்க. இது வரைக்கும் இந்த நம்ம ஹைட் ஆன்லைனோட ஃபஸ்ட்டு வீடியோ. அப்பா இவன் ஒருத்தன் தாங்க இருக்கிறான் இவ்வளோ குட்டி லைஃப்பில். ஐயோ எவ்வளோ குட்டி லைஃபு. சரி ஓகே, அவன் நல்லா ஆடுறான். எப்படிங்க அவன் அவுட் ஆனா? எப்படி அவுட் ஆகுனா அவன்? ஸ்லீப்பி கேட் என்னடா பேர் இது? ஐயோ நம்ம ஆள் தான், நம்ம டீமில் இருக்கிற ஒரு கேங் தான். நம்ம மட்டும் லைக் பண்ணிட்டு ஒரு எமோஜை தட்டி விடுவோம். 2 லைக் தாங்க அவனுக்கு வந்திருக்கேன். 2 தான். இந்த மேப்பா? ஓகே, இந்த மேப் நான் ஓரளவுக்கு ஆடுவேன், தான் எமோஜி போட்டிருக்கேன். இன்றைக்கி நைட் டெத் பார்க் வரும். ஏங்க ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் பாட்டு போய் மாட்டிக்கிட்டான். நான் போடுவோம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் அடித்தா போதும். டி
அடடே இவங்க இவன் செம்ம ஆட்டம் காட்டுவாங்க. இவனை அவுட் ஆக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆட்டம் காட்டுவான். நிறைய பேர் இப்போ என்கிட்ட அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு சிரிப்பே. இப்போது இங்கே ஒருத்தான் என்னன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இங்கே ஒருத்தான் வருவான். வெயிட் பண்ணுங்க, எல்லாம் இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஈஸியாக நம்ம இது பாருங்க, நிறைய பேர் அந்த இங்கே தாங்க இருக்கிறாங்க. இப்போ நான் போயிட்டு வரப்போ தான் ஒரு பாட்டு போய் அங்கே பார்ப்பேன். இங்கே யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. சரி, திருப்பி பார்த்தா அங்கே தாங்க அந்த பாட்டு பையனுக்கிறான். இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அதுதான் இங்கே வேறு லெவலு. ஒரே இடத்துல 2 பேர். டே பாம்பை கரெக்டாக போடுறா. சுற்றி சுற்றி அவன் அவ்வளோ குட்டி லைஃப்பில் எவ்வளோ இதை பாம்பு போட்டு இது பண்ணுவோம். பாதி லைஃப் காலி தலைவருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏமாத்துறதுனால தான் நம்ம லைஃப்லலாம் காலியாகுது. சூப்பர். நம்ம வருத்தம் மட்டும்தான் அடித்தோம். அவன் சைடில் வர பாயிண்ட் எடுக்க வந்தான், பேர் எடுக்க. ஆனால் அதெல்லாம் நம்ம விடவே இல்லை. என்னங்க நம்ம 7 பாயிண்ட்லேயே லீடிங்கில் இருக்கிறோம். இங்கே எல்லோரும் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க போல் எங்கள் கேங். சரியான ஒரு பாட்டு பசங்க தான் போல் எங்கள் கேங்கில். யாரோ இருக்கிற மாதிரியே தெரில. சரி வாங்க, இங்கெல்லாம் கூட ஒளிவாங்க. இப்போலாம் முன்னாடிலாம் நான் விளையாடும் போதும் ஸ்டார்டிங்கில் இங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா இங்கெல்லாம் யாருமே இருக்கிறதில்ல. ஃபேமஸ்லாம் போயிடுச்சு இங்கே இருக்கிறது. சரி இல்லை எண்ணிப்போம் 3. இது நம்ம சொல்கிறத விட எத்தனைன்னு எண்ணிக்கலாம். ஒரு அட்டைப்பெட்டி, 3 சேரு. இங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதோ பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் மாட்டிக்கிட்டா. அவனா இப்போ அவுட்டு. நம்ம ஒருத்தன் தாங்க அவனை அவுட் பண்ணியிருக்குமே. சரி, நான் இன்றைக்கி லைவ் போட்டுருவேன் கைஸ். மக்களே, கரெக்டாக லைவாக போட்டுருவேன், கவலையப்படாதுங்க. அண்ட்ரஸ் வின். ஓகே சூப்பர். நம்ம சிரிக்கிற எமோஜி போட்டு என்னங்க அதுக்குள்ளே 2020 இவங்க இந்த இடத்துல நான் ஒரு வேளை லாக் ஆகிடுச்சான்னு இருந்துச்சா. வழி இங்கே இருக்குங்க, அதை பார்க்கவே மறந்துட்டேன். இது பார்த்தீங்களா, அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிற எமோஜி போட்டான். சரி வாங்க, இங்கேயே இருந்து நம்ம ஃபுல்லாக முடிப்போம். நமக்கு இப்போ 19 சூப்பருங்க. இப்போ தான் 7 பார்த்தா அதுக்குள்ளே 19. எனக்கு 100 தான் பொதுவாகவே சூப்பராக வரும். ப்ரூட்ஸ் அந்தளவுக்கு வராது. ப்ரூட்ஸு கூட இப்போல்லாம் நல்லா ஆடுறான். ஏங்க அவன் என்னத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி ஓகே, இங்கேயே இருப்போம். ஏன்னா பாட்டு வேறு வந்துருச்சா. நம்ம இப்போ அந்த சேராக மாறிட்டு அது பாட்டு வந்ததுன்னு இதுவாக மாறிடுவோம். அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். நமக்கு நிறைய செகண்டு டைம் இருக்கும், 35 செகண்டு. இவங்க 2 பாட்டு போய் வந்துட்டான், அவன் ஓட்டுறான். சரி நம்ம அப்படியே நிற்போம். நம்ம ஏன் போகிறதுக்கு. அவன் எப்படி இருந்தாலும் இப்போ அவுட் ஆகிடுவான். நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷமா. ஆனால் ஒரு மக்களே, நான் வீடியோ போட்டேன்னா கூட டெத் பார் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரீம் இல்லை, லைவில் போடுறது தாங்க கஷ்டம். ஒரு தடவை லைக் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது அவள் தான் போயிடும். அதுதான் நினைக்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மேடிமல் தான் மோஸ்ட்டாக போடுவேன். நைட் உட்காந்து ஃபுல்லாக போட்டுருவேன். ஒரு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க அந்த கேமை. திருப்பி அதே ட்ரிக்கப் பண்ணுவோம். 38 செகண்டுங்க. இதில் இருந்தால் ஒரு 20-25 செகண்ட் தான். அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஏங்க நம்ம ஒருத்த மட்டும்தான் இருக்கிறோம். இன்னும் 1.5 நிமிஷத்தை தாக்க பிடிக்கணுமா. பக்கத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. சும்மா விரட்டி அடிப்பாங்க நம்மளே போட்டு. சீக்கிரம் அது இன்னும் 1.5 நிமிஷம். ஐயோ இது நாங்கள் பொறுமையாக போகுது. டே வாடாண்டா. எங்கே போ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிட்ட வந்துட்டு போகிறான் அவன். யார் சாமி நீ. நல்ல வேலை போயிட்டோம். பார்த்தீங்களா, திருப்பி வரான். ஓகே, நமக்கு இப்போ தான் பாட்டு வருது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் பாட்டு வந்துருச்சு, யாரும் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன மாற்றவே முடியலங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. சேராக மாற்றலாம் பார்த்தா தெரியத்தனமே இந்த அட்டைப்பட்டியாகவே மாறிட்டேன். 26 செகண்ட் தாங்க. 25 பாயிண்ட் எடுத்தாச்சு. இன்னும் 44 செகண்ட். அப்படியே போயிட்டே இருக்கு ஸ்பீடாக. நம்ம அப்படியே இருப்போம். இன்னும் கொஞ்சம் தாங்க. சீக்கிரம் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல நான் ஒரு தடவை ஜெயிச்சிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். டேய் ஓவர் டைம் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் எனக்கு பிடிக்காது. அவங்க என்ன காலி பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ ஓவர் டைம் வைக்கிறாங்கன்னே தெரிலங்க. ஓவர் டைமுங்க. கடவுளே, ஜெயிக்கிற நேரத்தில் எங்கே எப்படி வரும். சரி ஓகே, ஆனால் நமக்கு பாட்டு வந்து முடிஞ்சிச்சு. அது ஒரு விஷயம்.
அதுக்கும் இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து அடித்தாலும் என்னை தோக்கடிக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க ரீஸ்பான் ஆயிருக்காங்க நம்ம டீமில். அடடே என்னங்க இவன், டே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருவானா? அட போடா பாட்டு பையா, கண்டே பிடிக்க முடியல. லெவலில் பாட்டு இன்னும் வரலங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் ஒரு 8 செகண்ட் இருக்குது பாட்டு வர்றதுக்கு. ஜேம்ஸ் தமிழ் கேமிங் இந்த பேர் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன்டா இப்போ என் சேனல் பேரே சொன்னேன்னா, நான் சேனல் லோகோ கேட்டிருந்தேன் போலில். அப்பா நம்ம எப்படி ஜெயிச்சாச்சு போலில் போட்டிருந்தேன். என்னென்னா உங்களுக்கு இந்த பேர் வேணுமா இல்லை எந்த பேர் வேணும்னு லோகோவில். ஆனால் அதுக்கு எல்லோரும் இந்த லோகோவே இருக்கட்டும் சொல்லிட்டீங்க. அதுதான் இப்போ நான் அடுத்த ஒரு போல் போட போகிறேன். நம்மளோட ஹைடவுனில் எந்த இதுவாக வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்கள், அதே நானும் வைக்கிறேன். எது அதிகமான ஓட்டிங்கோ நான் அதே தான் வைப்பேன். ஓகேயா? சரி வாங்க, இங்கே எங்கேயாவது இருக்கிறாங்களா இல்லை எண்ணுவோம். மூணு இது அதெல்லாம் எண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒன்று தாங்க இந்த கேமில் எப்படி பண்ணுறது தெரில. இப்போ ஒரு பொருளாக மாறிட்டோன்னா அந்த பொருளை மாறிட்டு அதை எப்படி நம்ம இது பண்ணுறது? நம்ம கஷ்டப்பட்டு அடித்தோன்னா நம்ம பேரே வரல. அது எப்படிங்க அதை சேஞ்ச் பண்ணுறது? ஏதோ கரெக்டாக லெவலாக நிற்கிறது அதுதாங்க எனக்கு வரமாட்டேங்குது. ஓகே, சைடில் நம்ம பேரும் வந்துருச்சு. சைடில் இல்லை, ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. அவன் சைடில் தட்டிட்டான் பேரை. சரி ஓகே, இங்கே யாரும் இருக்கிறாங்களா? இங்கே யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இன்னுங்க அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் வின்னா வேறு லெவல் போங்க. என்ன ஸ்பீடாக முடிச்சிட்டோம். நம்ம டீமில் கூட சில ப்ரோ பிளேயர்லாம் இருக்கிறாங்க தான், இல்லைன்னா ஒத்துக்கலை. நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ பிளேயர் இருக்கிறாங்கன்னு. அதே ட்ரிக்கை இப்போவும் பண்ணுவோங்க. அப்படியே உட்கார வேண்டியது தான். நம்ம கூட யாரோ ஒருத்தக்கிறாங்க, எங்கேன்னு தெரில. நம்ம இங்கே ஒழிஞ்சிப்போம். ஏன்னா அங்கே ஒரே ஒரு ஆட்டைப்பட்டினா கன்ஃபார்ம் சுட வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி 3-4 கூட குரூப்பாக இருந்தோன்னா கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. இவன் ஏதோ பெரிய பாதுஷா மாதிரி நின்றுட்டு இருக்கிறான் தனியாக. பார்ப்போம். நமக்கு 31 இபி என்னங்க இவன் 10 பாயிண்ட் தான் எடுத்துருக்கான். சரி ஓகே, இப்போ நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறோம். இபி பேர் நல்லா இருக்குது. நம்ம டீமில் ஒருத்தன் ரீஸ்பான் ஆகிறான், பக்கத்து டீமில் ஜாயின் ஆகிறான். என்னங்க இது சரிசமமாக இருக்குது இந்த மேட்ச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். நான் வந்து வாய்ஸ் ஓவர் தரேன், அதனால் சில விஷயம் நீங்கள் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் தனியாக ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு பாட்டு வந்துச்சுனால இந்த சேரை மாறிட்டு திருப்பியும் நான் இப்போ அட்டைப்பேட்டியாக மாறினேன்னா எனக்கு சில டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்போ நான் மாட்டியிருப்பேன். ஐயோ பாவம், அவன் மாட்டிக்கிட்டான். பாட்டு வந்து நம்ம அப்படியே உட்காருவோம். இந்த எமோஜியும் போட வேணாம். நம்ம இப்போ 34 இபி 12 பாயிண்டில் அவுட்டு. இன்னும் 2 பேர் தாங்க இருக்கிறோம். எனக்கு ஒரு செம கோல்டு என்னன்னு தெரில. ரெக்கார்ட் வாய்ஸ் ஓவர் தரும்போது கோல்டு வந்துருச்சுங்க திடீர்னு. ஐயோ பாட்டு வந்துருச்சுங்க. பேசுகிறதுக்குள்ளே கடகடன் ஸ்பீடாக வருது. டே இன்னாங்க இது பாட்டு மட்டும் பொறுமையாக போயிட்டு இருக்கு. ஆனால் பார்த்துட்டானா? ஆடாடே பார்த்துட்டான். ஓகே, நம்ம எப்படியோ இதை மாற்றிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம இங்கே போய் ஒழிஞ்சிப்போம். யாராவது பார்க்குறோம், அங்கே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படியே இருப்போம். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 1 நிமிஷம் தாங்க, ஒரே 1 நிமிஷம்தான். சீக்கிரம் இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சேர் மாதிரி மாறுவோம். நமக்கு நிறைய லைஃபும் கிடைக்கும், ப்ளஸ் 40 செகண்டும் கிடைக்கும். அதுதான் நமக்கு வேணும். 40 செகண்ட். இப்போ பாருங்களேன், 40 செகண்ட் நமக்கு கிடைக்கும். 44 சூப்பர். 40ல் பாட்டு பையா, நான் இங்கே இருக்கிறேன். ஒரு வேளை நம்மளை வந்து அடிப்பானா? ஏன்னா ரியலாக பார்க்கலையாங்க அவன். ரொம்ப சந்தோஷம்தான். பார்க்கல. இது மாதிரி 2 வாட்டிங்க திருப்பி ஓவர் டைம் பண்ண வைக்கிறாங்க. இது அவங்க என்ன தான் இப்படி சுட்டாங்க தெரில, நம்மளை மட்டும் ஓவர் டைம் பண்ண வைக்கிறாங்கன்னே தெரிலையே. பக்கத்து டீமில் ஜாயின் ஆகிட்டுக்கிறாங்க, ஆனால் யாரும் ரீஸ்பான் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன், அதனால தான் போல இருக்குது. இப்போ தாங்க நான் இங்கே சரி இப்போ தான் நான் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சேன். என்னென்னா
இந்த பக்கு மாதிரி இருக்குல்ல, இது அன்சர்டு, அதாவது அந்த சைடில் தெரியும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக உக்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், தெரியாது அந்த பக்கு. நம்ம எமோஜி போட்டுட்டு போயினா நம்ம தான் ஜெயிக்க போகிறோமாச்சு. என்னங்க யாரோ அழுகுறான், ஹாயெல்லாம் சொல்கிறான். ஹாய்னு சொன்னால் நம்ம கிட்ட போனால் போட்டு அடிப்பான். அது வேறு விஷயம். இன்னும் 4 3 நம்ம டீம் தாங்க ஆகணும். சூப்பர், வெரி 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 நான் சூப்பராக சொல்லுவாங்க. நம்ம தான் பெஸ்ட்டு பிளேயர், நம்மளே இமேஜ் போடுவோம். என்ன வாயெல்லாம் நல்லா திக்குது, செம்மையாக திக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹைடாலேன்னு ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன், அடுத்த வாட்டி பெரிய வீடியோவாக போடுவேன். பாய் 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 பாய். பார்ட் 1ங்க இது. பார்ட் 2 நான் அடுத்த நாளைக்கு போடுவேன். பாய் பாய்.